மாடு ஏதாவது விற்பனை கிடைக்குமா பாட்டி? நல்ல மாடா? இந்த மாதிரி கேவலமான மாடெல்லாம் வேணாம். நல்ல மாடா, பால் என்ன ஒரு 10 லிட்டரு 20 லிட்டரு கறக்கிற மாதிரி ஒரு நல்ல மாடா இருந்தா வேணும் பாட்டி. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காளை மாடு ஒண்ணு கூட வேணும். அந்த காளை மாடு போட்ட கண்ணு ஒரு 4-5 இருந்தா போதும். அது மாதிரி மாடு வேணும். சந்தையில போய் பார்த்தா நல்ல மாடே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாடு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல மாடு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பாட்டி. நல்ல மாடு என்ன மாடு? நல்ல மாடுன்னா எப்படி பால் கறக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல மாடா இருக்கணும். அது பாருங்களேன் எப்படி. என்ன புரியல? இந்த மாட்டுல என்ன குறை? மாடே குறையா இருக்க மாதிரி தான் பாட்டி தருது. நல்ல மாடா வேணும். நல்ல மாடுனா சந்தைக்கு போனா இதை விட கேவலமா இருக்கு பாட்டி மாடு. மணப்பாறை போ. மணப்பாறையா? வாங்க போலாம். வண்டி வர காட்டுக்கு பாட்டி. இடம் உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களை மறுபடியும் கூட்டு நீங்க விட்டுறோம். பக்கமா மணப்பாறை எவ்வளவு தூரம்? ஏன் பாட்டி நீங்க மணப்பாறை பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் தான். மணப்பாறை இங்கதான் பாட்டி இருக்கு. ஏன் என்ன பாட்டி இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, என்கிட்ட சொல்லி வந்துட்டாங்க. ஆமா பாட்டி, போய் வாங்க பாட்டி. நான் எடுக்கிறேன் வர மாட்டோம். சரி, நீங்க இந்த மாடு இது மாதிரி நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாடு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். எல்லாம் தெரிஞ்சு போய் பாருங்க. அந்த மேயரை வட்டம் நீங்க தான் பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்கீங்களா, அதனால கொண்டு வந்து கேட்டோம். நல்லவங்க காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சொல்லாத. நீ பேசுற ரூட்டே சரியில்லை. நான் என்ன பாட்டி நல்லா பாட்டி பேசிட்டு இருக்கேன். நல்லா நீ ரூட்டே சரியில்லை. இந்த மாடு கேவலம் கட்ட மாடு, கேவலமான மாடுனா என்ன அர்த்தம்? இல்ல பாட்டி, அந்த மாடு பாருங்களேன் எப்படி தெரியுது. நீங்களா பாருங்க, பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். அது நிக்கிறத பாருங்க, அது கொம்பு பாருங்க, வால் பாருங்க, அது எப்படி இருக்கு பாருங்க. என்ன எந்த நெசமாத்த மாடு? நெசமாதான் பாட்டி. நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லு? மாடுதான் பாட்டி கேட்க வந்தோம். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு விவசாயம் பண்ணலாம்னு ஆசை இருந்தோம். நாங்களாம் சிட்டில வாழ்ந்தவங்க. சிட்டி வெறுத்து போச்சு. அதனால இப்ப கிராமத்து பக்கம் வந்து மாடு வாங்கிட்டு விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு நீங்க தடையா இருக்கீங்க. கேவலமா இருக்குதா உனக்கு? ஆமா பாட்டி, கேளுங்களேன், இவனை கூட கேளுங்களேன். போயிடுவோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. கேவலம்னு மாட்டு சொல்லலாம். சரி பாட்டி, சரி பாட்டி, நாங்க போயிடுறோம். மாடு என்ன தெரியுமா அதுக்கு உள்ள? எவ்வளவு பாட்டி? அது எத்தனை ஓடி கறக்கும்னு மட்டும் உனக்கு தெரியுமா? எவ்வளவு பாட்டி? 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஓட்டிட்டு. 1 லட்ச ரூபாவா? ஆமா. ஏன் பாட்டி இதெல்லாம் 5000 வாங்கலாம் பாட்டி? 5000க்கு நீ என்ன கொடுத்துறா? 5000 ஓ பாட்டி. பாட்டி இவா வீடியோ தான், சும்மா சும்மாதான். வா வர சும்மாதான் பாட்டி. மாடை பத்திலாம் எனக்கு தெரியும். சும்மாதான் பாட்டி. சரியா? இது மாதிரி மாடெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு, எவ்வளவு கறக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு ஆள் மட்டும் காட்டாதீங்க. அவ்வளவுதான். கை கொடு பாட்டி, அவ்வளவுதான். நான் உன் பேர மாதிரி. சரியா? அவ்வளவுதான். சும்மாதான் பாட்டி.